வணக்கம் மக்களே, திஸ் இஸ் பிரீத்தி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா தென்காசியில இருக்கிற மதினா நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது யாரோட சைட் பாத்தீங்கன்னா பீர் முகமது சார் யாசின் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அவங்களோட சைட் ஒர்க் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பில்டிங் ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. சரி, ஓகே, சார் கிட்ட போயிட்டு சார் எப்படி இருக்காரு, அப்புறம் சைட் ஒர்க்லாம் அவருக்கு எப்படி போயிட்டு இருக்கு, அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த ஊர் இல்லையா? ஸோ சாருக்கு வந்து பிறந்ததுல இருந்து இங்க தானா இல்லை எப்படி? எனக்கு தென்காசி தான். தென்காசியில் வந்து நான் வந்து பிறந்ததுலேயே தென்காசி. பட் வீடு மாத்திரம் அங்கங்கே மாறிக்கிட்டு இப்போ பொன்னிப்பருத்தில் இருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. என்னோட பேர் வந்து எஸ்எஸ் பீர் முகமது. ஓகே சார். நான் யாசின் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என் மாமன் பேரில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். பட் ஹி ஆல்ரெடி டெட், இறந்து போனார். அதனால் அவர் பேரில் நான் வந்து யாசின் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 20 இயர்ஸ் நான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாட் ஓன்லி ஹியர், குற்றாலம், செங்கோட்டை எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நேற்று அதை மாதிரியாக போய்கிட்டு இருக்கு மேடம். இப்போ கரண்டா தென்காசியில் உங்களோட சைட் ஒர்க் எத்தனை போயிட்டு இருக்கு சார்? சைட் ஒர்க்கா? இது ஒன்று. ப்ளஸ் வந்து யூஎஸ்பியில் வந்து 1 2 2 யூஎஸ்பியில். ஓகே. 3. அப்புறம் வந்து பாரேடி தெருவில் வந்து இது ஒன்றாச்சா. அப்புறம் மதினா அங்கே முடிஞ்சு இது முடிஞ்சது. அப்புறம் வந்து இது இருக்குல்ல, நம்ம அந்த கீழப்பாலம் பாலத்துக்கு வடக்க கிழக்க அதில் ஒரு 2, ஆக மொத்தம் 5. ப்ளஸ் வந்து புதுமணத்தர் இருக்குல்ல, அதில் ஒரு சைட் ஓடுது. 6 சைட் இப்போ ஓடுது கரண்டா. கிட்டத்தட்ட இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கீங்க. பிஸியாக தான் இருக்கேன். சரிதா. மே தி அல்மைட்டி கிவ் ஸ்ட்ரென்த்து, நல்ல ஒரு ஹெல்த்து. ப்ளஸ் வந்து ஸ்டில் நான் ரன் பண்ணுறேன், ஓடுறேன், வைக்கிறேன், அதை பாங்க இதை பாங்கிற வந்து மூளையில் வந்து பெரிய இது இல்லாமல் blessing தந்துட்டு இருக்காரு. சோ ஃப்ரம் திஸ் ஐ அம் ஜஸ்ட் வர்க்கிங். ஓகே சார். இப்போ நீங்க கிட்டத்தட்ட 250 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிட்ட பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ ஒவ்வொரு வந்து பார்த்து தான் பண்ணுவோம். ஆமா, அப்படிதானே? சோ அந்த பிளான் போடுறதுல இருந்து எல்லாமே நீங்க இன்வால்வ் ஆயிப்பீங்களா, இல்ல கஸ்டமர்ஸ் கிட்ட ஒபினியன் ஷேர் பண்ணி கேட்டுப்பீங்களா? பிளானை போட்டுருவேன் நான் வந்து, மாடல் பிளான் போட்டு இதுதான் வந்து உங்க வீடு இப்படி தான் வரப்போ அவங்க இடத்த காமிச்சிருவாங்க, எத்தனைக்கு எத்தனைன்ட்டு வந்து என்ன வேணும்னு கேட்பேன். கேட்ட உடனே மாடல் பிளான்லாம் போட்டுருவேன். போட்டு உங்களுக்கு கையில் கொடுத்துருவோம் ஒரு காப்பியை. ஓகே. உங்கள் ஒய்ஃப்கிட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்க. அதே மாதிரி டைல்ஸ் வாங்குறது அது வாங்குறதுனால உங்கள் ஒய்ஃபை வந்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் லேடிஸ் தான் டாமினேட்டிங் ஹவுஸ். வீட்டுக்காரரை பார்த்தானே என்னையா இந்த மாதிரி வந்து பெட்ரூம் அங்கே படுத்தா அங்கே போட்டிருக்க அப்படிம்பாரு. அதே மாதிரி டைல்ஸு அந்த வீட்டில் என்னடா டைல்ஸ் விட்டுருக்காங்க, நீ என்ன டைல்ஸ் வாங்கிட்டு இருக்க, எல்லாம் மனுஷனாம்பாங்க. அதனால நீங்களே வாங்க, நீங்களே பாருங்கன்ட்டு அவங்களோட செலெக்ஷனை விட்டுட்டு ஐ ஸ்டார்ட். அந்த மாதிரி தான் வந்து நம்ம இது நடந்துருக்கு. அதனால் அவங்களே ஹாப்பி. லேடிஸ் ஃபர்ஸ்ட். நம்ம வந்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வேலை பார்ப்போம், நல்லா அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வேலை பார்ப்போம். ஓகே சார். அப்போ ப்ராடக்ட்ல நீங்கள் இன்வால்வ் ஆவீங்களா? ப்ராடக்ட்ல இன்வால்வ் ஆகும் இல்லையா, கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட் இப்போ தான் நான் தான். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் இது சொல்லுவாங்க, ப்ராடக்ட்ல நாங்கள் வாங்கி தரோம் வந்து நீங்கள் வந்து கெட்டு கொடுங்க, அந்த இதே கிடையாது. சைட்டை காமிங்க, ஃப்ரம் ஸ்டார்டிங் கிவ் த கீ, எல்லாமே அது வரைக்கும் என்னோட செலவு. ஓகே. பெயிண்ட் அடிக்கிலேருந்து இதுலேருந்து டைல்ஸ் போடுறது, கதவு மரம் போடுறது, A to Z வந்து என்னோட செலவு தான். இதுக்கு தான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ஒன்று கணக்கு பற்றி நான் பேசி இது பண்ணிடுவேன். அதுதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. தனியாக அவங்க வீட்டுக்காரங்க வந்து ப்ராடக்ட் வாங்கி தருவாங்க, நான் வந்து கட்டி கொடுப்பேன் அப்படிங்கிறது நம்மள்ட்ட கிடையாது. அந்த இது கிடையாது. ஓகே. இப்போ நீங்கள் எப்படி நம்மளுடைய பிராண்டுக்குள்ளே வந்தீங்க? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் மற்ற இதுகள் வாங்கிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஐஸ்வர்யம் வந்து எனக்கு வந்து அங்கே இந்த ஒரு கம்பெனி கிடைச்சிது கொத்துக்கல் வலைசையில். ஓகே. அந்த கொத்துக்கல் வலைசையில் எவ்வளவு 12 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே உள்ளே போய் வந்து பார்த்தேன், வேற ஒரு பெரிய பிராண்டில் கம்பெனி வாங்கிட்டு இருந்தேன். பட் நம்ம ஐஸ்வர்யத்துக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. நாட் ஓன்லி தட், ஐஸ்வர்யம் நல்ல குவாலிட்டியாக இருக்கு நான் செக் பண்ணி பார்த்ததுல வந்து. அதனால வந்து நம்ம வந்து இதே இது பண்ணிட்டு 12 இயர்ஸ் பிஃபோர் ஐ ஸ்டார்ட். ஸ்டீல் வாங்க ஆரம்பித்தது அங்கேருந்து ஆரம்பித்தது இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்கேன். டைம் பீங்க நம்மளுக்கு வந்து அங்கே போகல, இங்கே வேலையில் நிறையா நடக்கிறனால உங்கள் கம்பெனி வந்து ஒரு இங்கே இருக்குது, வாக்கியாபாலத்துக்கு கீழே வரும். அங்கே இப்போ நிறைய வாங்கிட்டு இருக்கிறேன். சரிதா. அது தவிர நம்ம இப்போ வேறு வாங்குறது இல்லை. ஏன்னா குவாலிட்டி ப்ளஸ் வந்து ரேட்டு. நாட் ஓன்லி தட், உங்களோட இதில் பார்த்துருக்குறேன் டிவியில் ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறதெல்லாம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. ஒன்று. ரெண்டாவது, உங்கள் ஒர்க்கர்ஸ் சிரிச்சுட்டே வாங்க சார் வாங்க சார், என்ன சார் ஒன்று என்ன சார் வேணும்னு கேட்பாங்க. ஒரு வாரம் போகலாம் உடனே ஃபோன் பண்ணிடுவார், சார் வாங்கலையா வரலையா கம்பெனிக்கு வரலையான்ட்டு இவர் ஃபோன் பண்ணிடுவார். சரி வர்றேன், இன்னும் 2 நாள் ஆகட்டும் 3 நாள் ஆகட்டும் வந்து சொல்லி வாங்குவேன், உடனே வாங்கிட்டு வந்துடுவேன் நான். ஒரே நாள் நிறைய நாளும். அது இல்லாமல் வந்து நம்ம கேட்குறது
ப்ளஸ் டிஸ்கவுண்ட் மற்ற இது அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து ஒரு முகத்தை சுரிச்சுக்கிட்டு முகத்தை இது பண்ணிக்கிட்டு அந்த இதே கிடையாது. நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து எடை போட்டு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். வண்டி இல்லைனா அவங்க எடை போடுவாங்க, ஏற்றுவாங்க, அனுப்புவாங்க. சைட்டுங்கன்னாச்சும் 2 சைட்டு வந்துடும், பில்லை கொடுத்து விட்றாங்க, நான் பில்லை கொடுத்துருவேன். நமக்கு ஒரு இருக்காது. அதனால வந்து நம்ம அங்கே வந்து எடை போடணுமே காத்து கிடக்கணும் அந்த பேச்சே கிடையாது. அந்த அளவுக்கு நம்பிக்கையாளர்கள் உங்கள் ஒர்க்கர்ஸ், மேனேஜராக இருக்கட்டும், இதில் இருக்கட்டும், அவங்க இருக்காங்க. இவங்க இந்த பிரான்ச் அந்த பிரான்ச் எல்லாருமே தே ஆர் சப்போர்ட்டிங் வெரி மச். தெரியுதா? அதில் மாத்திரம் இல்லை, நல்லா இது பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால ஜஸ்ட் ஐ எம் கோயிங் த்ரூ வித் ஐஸ்வர்யம். எல்லா இதுக்குமே நல்ல மாதிரியா போட்டேன். குவாலிட்டி வித் பிரைஸ். லைஃப் லாங் இனிமே வந்து நம்ம டிராவல் பண்றோம் சார். ஆமா சார், அது மாத்திரம் இல்லை, என்ன கெட்ட போறேன் கண்டிப்பா. வில்லி ஐயோ அங்க இருக்குதா ஃபோன். 6000 கிலோமீட்டர் 6000 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஓகே. எங்க அந்த இது இருக்கு இல்லையா, மவுண்ட் ரோடு. மவுண்ட் ரோடு நேர போனோம்னாச்சும் நம்ம வடக்க திரும்ப தெரியுமா, அந்த வண்ணாங்குளம் அந்த ரயில்வே கிட்ட போறோம் இல்லையா, அந்த ரோட்ல இடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பெரிய இது 2000 1+2 அதுக்கு இப்பவுமே சொல்லியாச்சு. ஐஸ்வர்யம் தான், அதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. அப்ப நாங்க கூடிய சீக்கிரம் மறுபடியும் டிராவல் பண்ணிட்டு வரணும் போல உங்களை பாக்குறதுக்கு. அது கிட்டத்தட்ட வந்து 4-5 டன்னுக்கு மேலே வரும் கம்பி. சூப்பர். எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து இதுதான். உங்களுடைய சப்போர்ட் நல்லா இருக்கு, உங்களுடைய இதுகள் நல்லா இருக்கு, உங்களுடைய வரவேற்புகள் நல்லா இருக்கு, பிளஸ் வந்து எல்லாமே நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. ஏன்னா சூப்பர் சார். இப்போ நீங்க வந்து 20 to 15 இயர்ஸ் கிட்ட வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த ஃபீல்ட்ல. ஸோ அதர் பிராண்டும் நம்ம பிராண்டும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டிஃபரன்ஸ் தெரியுது சார்? அதாவது மேடம், நான் வந்து பிஃபோர் பீஸ் ரேட் கொடுப்பாங்க. ஓகே 16 mm ஒரு பீஸுக்கு இவ்வளவு, 20 mm ஒரு பீஸுக்கு இவ்வளவு, 12 mm ஒரு பீஸுக்கு பீஸ் ரேட் கொடுத்த கம்பெனிகள் இருக்கு. அதையும் எடுத்து வேலை பார்த்துருக்கேன். பட் ஐஸ்வர்யம் நம்ம வேலை பார்க்கும்போது அந்த பிராண்டை விட நம்மளுக்கு பெண்டிங் ப்ளஸ் கட்டிங்கு மற்ற இது ப்ளஸ் வந்து ஒரு எல் போடணும், என்ன எல் ராடு வைக்கணும், அந்த இதெல்லாம் வந்து ஈஸியாக வளைச்சிடறாங்க சென்ட்ரிங்காரங்க. அதில் வந்து பல்ல கடிச்சு கஷ்டப்பட்டு வளைய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்கிறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி கட்டிங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வருது. இது வந்து எப்படின்னு ஆச்சுன்னா வந்து வளைந்து நெளிதல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ப்ளஸ் குவாலிட்டியில் வந்து மாற்றமே கிடையாது. எப்படி வேணாலும் நம்ம வந்து அந்த கம்பெனி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 16 mmக்கு வந்து நேற்று வந்து 3 கம்பி கிடந்தது. அந்த பள்ளியா அந்த இது இல்லையா, கீழப்பூர் ரயில்வே பாலத்துக்கு கீழே போகிறாங்க, அங்கே ஒரு பீம் போட்டுருங்க பார்த்துருப்பீங்க. அந்த சைடில் எடுத்து 16 mm எடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாள் ஆச்சு. அது மழையினால கொஞ்சம் இது கருத்து வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி குவாலிட்டியில எந்த குறவும் கிடையாது. அப்படி கிடந்தது பற்றி 20 நாளாக அழகாக வெட்டி அழகாக போட்டு முடிச்சு காங்கிரீட் போட்டு வந்துட்டாங்க நேற்று. ஒரு பீம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஐஸ்வர்யம் வந்து வளைந்து நெளிதல் ப்ளஸ் கட்டிங் இதுலாம் வந்து நல்ல இது பண்ணுது வித் குவாலிட்டி. அதில் வந்து எந்த குறையும் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து இன்னும் ஏதாவது கோல் அச்சீவ் பண்ணாமல் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா? கோல் அச்சீவ் பண்ணாமல் பெர்மனெண்ட் இருக்குன்னாச்சுன்னா இட்ஸ் அ வெரி சேடு. இது வந்து எனக்கு வந்து என் மகன் இறந்து போகிறார் ஆக்சிடெண்ட்டில், வெரி யங்கில். அப்போ அன்னையிலிருந்து வந்து என்னுடைய நான் ஒத்த காலம் நின்றுட்டுருங்க. இப்போ என்னோட பிரதர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. என் பிள்ளைங்க 2 பேரை கட்டி கடையா முடிச்சு பேரம்பத்திகள் இருக்கிறாங்க. என்னுடைய லைஃப்ல வந்து ஐ ஹவ் சாட்டிஸ்ஃபைடு, ஐ ஹவ் ஃபினிஷ் மை ஆல் மை டியூட்டிஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனிமே அவங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா என் மகள் வந்து ஸ்கூலில் இருக்காங்க, அம்பாசமுத்திரம் ஸ்கூலில். இன்னொரு மக பம்பளியில் வேலை செய்யற ஹவுஸ் ஒய்ஃபு. அவர் வந்து எஸ்எஸ்ஆர் இருக்காரு, ஏஇஆர் இருக்காரு இதுல இபியில. இன்னொருத்தர் மெட்ராஸ்ல இருக்காரு பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ல. அவங்களும் நல்ல மாதிரியா கட்டி கொடுத்து நல்ல மாதிரியா ஓரளவு சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு, நல்ல மாதிரி இருக்காங்க, ஸ்டாண்டர்டா இருக்காங்க. இப்போ இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்க இல்லையா? சோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? இந்த காலத்து இதுகள் வந்து ஃபெயிலியர்ஸ் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க இருந்துச்சுன்னா ஒரு உதாரணம் சொல்லாமா? சொல்லுங்க கண்டிப்பா சொல்லுங்க. 110 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பைக்ல போறாங்க, குறைஞ்சது. தப்பா நினைச்சுன்னா யங்ஸ்டர்ஸ் இதுல எப்படி ஆச்சுன்னா, நாங்க பைக்ல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு 2 அடி கடந்துன்னு வைங்க, லெஃப்ட்ல வந்து யாருமே ஓவர்டேக் பண்ணக்கூடாது. லெஃப்ட்ல ஓவர்டேக் பண்ணி சருன்னு போயிருந்தான். நான் ரைட்ல ஓவர்டேக் பண்ணா யார் வர்றாங்களான்னு நான் பார்ப்பேன். அப்ப லேசா திருப்பிட்டோன்னா ஒத்த அடி அடிச்சு நம்மளையும் கொண்டு விடுவோம், அவனையும் கொண்டு விடுவான். இது யங்ஸ்டர்ஸ் இது ரொம்ப வேகமா முன்னேறும்னு நினைக்காங்க. they have to get experience plus knowledge, then only they will come up. Okay. ஆமா, படிக்கணும். ஆமா அந்த மாதிரி அதான். ஆமா சூப்பர். இது வந்து சின்ன உதாரணத்துக்கு சொன்னா நிறைய இருக்குன்னா, பைக் உதாரணம் சின்ன உதாரணம். இந்த மாதிரி நிறைய அவங்கள்ட்ட வந்து ஒரு முட்டிட்டு மோதுறதுன்னு நிறைய இருக்குது. அதான் அவங்க மாத்தணும்.
ஓகே சார், சரி, சூப்பர் சார். உங்களை வந்து பார்த்து உங்கள்கிட்ட பேச வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த ஹாப்பியோட நாங்கள் இங்க இருந்து கிளம்புறோம். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட். நல்ல மாதிரியா உங்களோட இதுவும் நல்ல மாதிரியா வளரணும். ஏன்னா நானும் வந்து இறைவன்ட்ட பிரார்த்திக்கிறேன், நீங்களும் எங்களுக்காக பிரார்த்திங்கள். ஏன்னா கண்டிப்பா ஆண்டவன்ட்ட பிரார்த்திங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ ஓகே. தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இது நம்ம ஏரியா எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரீத்திகா. என்றென்றும் ஐஸ்வர்யம், எங்கெங்கும் ஐஸ்வர்யம். பை பை, டேக் கேர். ஆராயா 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 என்னை ஒண்ணு செஞ்சிராத. ஐயோ அம்மா, ஐயா காப்பாத்துங்க, எனக்கு ஏற்கனவே புண்ணா இருக்கு. போறதான் போற இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. நம்மளோட தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ஸ் 2 பேரை தான் பார்க்க போறோம். none other than they are மேடம்க்கு ஒரு வாட்டர்மெலன் ப்ளீஸ். பேசிக்கலி பாத்தீங்கன்னா அந்த ஹைட்டா இருக்கிற பிள்ளைங்கலாம் வந்து ரொம்ப பாவம். ஏன் தெரியுமா? இப்போ இந்த கொடையை நான் வாங்கலாம், வாங்கி நான் இப்படி பிடிக்கலாம், ஆனா இங்க பாருங்க தலை தட்டும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த கை வந்து அந்த கொடையை வாங்கிடும். ஸோ கடவுள் வந்து ஷார்ட் கேர்ள்ஸை வந்து எதுக்காக படைச்சிருக்காங்கன்னா பீயிங் லைக் குயின் மாதிரி இருக்கணுமா. ஸோ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹையஸ்ட் அசிஸ்டன்ட் வந்து வந்துருவாங்க. இந்த இதே மாதிரி என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஐஸ்வர்யமோட வந்து கேமரா உமன் வெல்கம் பண்ணிக்கோங்க ஃபேஸ். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ்லாம். ஸோ ஷார்ட்ஸ்லாம் பார்த்து உங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ்லாம் வந்து உருவாகிடுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து தென்காசியோட ஃபேன்ஸ் எல்லாருமே கீழே வந்து நிற்பாங்க. பாட்டி வேற முறைச்சு பார்க்குது, இது பைத்தியமா இல்லை இன்னைக்கு மட்டும் தான் இப்படி பேசுவேன். பட் பேசிக்கலி பைத்தியம். பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா.